இந்த 2023 நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நிறையா படங்கள் மிகப்பெரிய வசூல் எடுத்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சில படங்கள் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வசூல் 100 கோடிக்கு மேலாம் சில படங்கள் வசூல் எடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆகி அதிக வசூல் எடுத்த 10 தமிழ் படங்களை அதை டாப் 10 வரிசையில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தரவரிசையில் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, அந்த படம் எவ்வளோ தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ அந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு, அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இதில் 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் ஜிகர் தண்டா டபுள்-எக்ஸ். கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட முந்தைய படமான சில படங்கள் பெரிய தோல்வி படமாகவும் அமைஞ்சுது. ஆனால் ஜிகர் தண்டா அப்படிங்கிறது அவரோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். ஸோ சித்தார்த், பாபி சிம்மா இந்த படத்தில் மிரட்டியிருப்பாங்க. அந்த கதைகளமே வேறு மாதிரி இருக்கும். அதோட பார்ட் 2 டபுள்-எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 70 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதைகளத்தை வச்சு அதில் எஸ்.ஜே. சூர்யா, ராகவா லாரன்ஸ் 2 பேருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் அருமையாக நடிச்சிருப்பார். எல்லாரோட பாராட்டையுமே வெகுவாக கவர்ந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. வேர்ல்டு வைடு 68 கோடியே 15 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. தியேட்டர்கள் ரைட்ஸ் 34 கோடிக்கு போயிருக்கு. ஸோ 39 கோடியே 15 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. தியேட்டர்கள் ப்ராஃபிட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்துருந்தாலுமே, மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருந்தாலுமே இந்த படம் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் பிடிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே, அதாவது டேபிள் ப்ராஃபிட்டே இந்த படத்துக்கு இல்லை. 8 கோடி இந்த ப்ரொடியூசருக்கு லாஸ். लग रहा है तू एकदम तैयार हो गया, जाओ मूवी करो அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்ன படம் பண்ண சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அதுக்கடுத்து தான் 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் மாமன்னன். ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை மாட்டிச்சு. அதுவும் இல்லாமல் ரிலீஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய சர்ச்சை, அந்த தேவர் மகன் இஷ்யூவில் பயங்கரமான ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துச்சு. ஆனால் லேட்டராக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை இவங்க என்ன நோக்கத்துக்காக எடுத்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தை கொண்டாடுற மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அது காமெடியாக நடந்ததோ இல்லை ஃபன்னியாக நடந்ததோ, ஆனால் இவங்க என்ன எதிர்பார்த்து எடுத்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிச்சு. இருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. இந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா 72 கோடியே 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தியேட்டர்கள் ரைட்ஸு 19 கோடிக்கு போயிருக்கு. 38 கோடியே 50 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ டபுள் மடங்கு இந்த படத்துக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஊருக்குள்ள வந்தா கொண்டுவீங்களா? அதுக்கடுத்ததான் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பில் மடோன் அஸ்வின் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் மாவீரன். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். இவருக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும், அந்த வாய்ஸ் சொல்கிறபடியாக கேட்பார். ஃபைட்டில் இருந்து எல்லாமே. ஸோ கொஞ்சம் லாஜிக் மீறி இருந்தாலுமே இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படிங்கிறதுனால அது ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் இந்த படத்தில் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னா இறங்கி அடிக்கணும், இதில் யதார்த்தமாக சில விஷயங்கள் பண்ணணும், ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அந்த மாதிரி எதிர்பார்த்து பண்ணது தான் இந்த படத்துக்கு சில மைனஸை உருவாக்குச்சு. இந்த படம் 45 கோடி பட்ஜெட்டு. இந்த படத்தோட வசூல் 89 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸு 40 கோடிக்கு போயிருக்கு. 45 கோடியே 50 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரு. ஸோ இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்ததான் 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் விஷால், அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா ஒரு மிகப்பெரிய நடிப்பு, மிரட்டி இருப்பார். அசுர நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஃபன்னாகவும் இருக்குது இந்த படம். ஒரு வித்தியாசமான கதைகளை மார்க் ஆண்டனி. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிச்சு. விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு படம், முக்கியமான வசூல் திரைப்படமாக அமைஞ்சுது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவல் கான்செப்ட் தான். ஆனால் அது ஒரு ஃபோனில் இருக்கும். அந்த ஃபோனில் இருந்து நீங்கள் முந்தைய காலத்துக்கு கால் பண்ணி சில விஷயங்களை மாற்றலாம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாறும். ஸோ அது இன்றைக்கி இருக்கக்கூடிய, நீங்கள் ஏழையாக இருக்கீங்க அப்படின்னா அது பணக்காரராக மாற்றி கொடுக்கும், இல்லை பணக்காரராக இருக்கீங்கன்னா ஏழையாக மாற்றி கொடுக்கும். இது எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இந்த படத்தில் உண்மையிலே துவம்சம் பண்ணியிருப்பார். காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் விஷாலையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாச்சு.
இந்த படத்தோட பட்ஜெட் 38 கோடி, இந்த படத்தோட வசூல் 101 கோடியே 85 லட்சம். இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 34 கோடிக்கு போயிருக்கு. இந்த படம் 53 கோடிக்கு மேலே ஷேர் எடுத்திருக்கு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சுது. நான் தான்ப்பா உங்க புள்ள. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அதுக்கு அடுத்ததாக 6வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து வாத்தி. தனுஷ் அவர்களோட நடிப்பில் தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாக ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருந்தது. இந்த படம் எதிர்பாராத விஷயம் என்ன அப்படின்னா, தெலுங்குல இந்த படம் தமிழோட பெரிய ஹிட்டு. அதாவது தமிழ்நாடு வசூலை விட ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருந்தது. இந்த படத்தில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாத்தியார் கார்ப்பரேட்டுக்குள்ளே போய் அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துலேருந்து அவர் எப்படி வெளியே வந்தார், அந்த மாணவர்களையும் அப்படி வெளியில் எப்படி கொண்டு வந்தார், இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கார்ப்பரேட்டுக்கு நடுவில் எப்படி தரத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை கரு. இந்த படம் உண்மையிலே நல்லாவே இருக்கும். இந்த படம் தெலுங்கில் ஒரு பயங்கர ஹிட்டு. தெலுங்கில் வந்து சார் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 50 கோடி. இந்த படத்தோட வசூல் 118 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸு 35 கோடிக்கு போயிருந்துச்சு. இந்த படத்தோட ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 64 கோடியே 50 லட்சம். ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சுது. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக 5வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து தல அஜித் அவர்களோட துணிவு. இந்த படம் வந்து எச் வினோத் அவர்களோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். இந்த படத்தோட கதை கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைஜாக் தான். அதாவது மொத்த பேங்கையுமே இவர் ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே சில பேர் வந்து இந்த பணத்தை வச்சு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர் அந்த பணத்தை காப்பாற்றி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அஜித் வந்து தன்னோட மேனரிசம், அவரோட ஸ்டைல் எல்லாத்தையுமே வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு பண்ண ஒரு படம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 160 கோடி. இந்த படம் 210 கோடி கிட்ட இந்த படத்தோட வசூல். ஸோ இந்த படம் தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 85 கோடிக்கு போயிருந்தது. 114 கோடி இந்த படத்துக்கு ஷேர். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சுது. ஸோ இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? ஸோ அதுக்கடுத்ததான் 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து தளபதி விஜய் அவர்களும் ராஷ்மிகா மண்டனா அவர்களும் நடித்த வாரிசு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது அந்த சமயத்தில். அதாவது இந்த படம் வந்த சமயத்தில் இந்த படமும் துணிவும் ஒன்றா வந்தது. ஸோ கிளாஸில் 2 படமுமே பெரிய வசூல் எடுத்தது, அதுதான் உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 310 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 220 கோடி. இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் 138 கோடிக்கு போயிருந்தது. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 164 கோடி. இந்த படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் விஜய் அவர்களோட கெரியர்லேயே அப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியாக இருந்தது. நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன், தெரியாதுல. ஸோ அதுக்கடுத்ததா 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளம் நடித்த பொன்னியின் செல்வன் பாகம் 2 தான். ஸோ பொன்னியின் செல்வன் பாகம் 1 வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டே ஆச்சு. ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு வசூல் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஸோ நிறையா கதையில் சில சேஞ்செலாம் பண்ணி அந்த நாவலில் இருக்கிறதையே சேஞ்ச் பண்ணி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது நிறையா பேருக்கு வந்து இந்த படத்துக்கு மேலே பயங்கர கோபம் இருந்தது, அதிருப்தியும் இருந்தது. ஆனால் இந்த படம் பொன்னியின் செல்வன் பாகம் 1 ரிலீஸ் ஆகி ஹிட்டான அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா 361 கோடி. இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூல். இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் 170 கோடிக்கு போயிருக்கு. இந்த படம் 183 கோடி வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ ஒரு 13 கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்திருந்தாலுமே ஒரு 2-3 ஏரியாவில் இந்த படம் ஆக்சுவலாக லாஸு. ஸோ அதனால் இந்த படம் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக் தான் பிடிக்குது. இந்த லிஸ்ட்டில் இந்த படம் வசூல் 300 கோடிக்கு மேலே இருக்கிறதுனால, வசூல் 361 கோடி இருக்கிறதுனால 3வது இடத்தை பிடிச்சிருக்கு.
ஸோ அதுக்கடுத்ததான் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர். நெல்சன் திலீப் குமார் அவர்களோட டைரக்ஷனில் அனிருத் அவர்களோட இசையில் ஒரு பயங்கரமான மியூசிக்கல் ஹிட்டு. அதே நேரத்தில் இந்த படம் பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இந்த படத்தில் காவாலா சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் அந்த ஹுக்கும் அப்படிங்கிற சாங்கு லிரிக்கல் வீடியோவாக விடும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளே வந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்லேயுமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, காக்கா கழுகு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அதே நேரத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால் இவங்களோட கேமியோலாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்டது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் ஒரு வாட்டி அவர் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 190 கோடி. இந்த படத்தோட வசூல் 607 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 129 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 318 கோடி 53 லட்சம். ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ முதல் இடம் என்ன படம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தளபதி விஜய் அவர்களோட லியோ தான். ஸோ லோகேஷ் கனகராஜ், LCU, அப்புறம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில் இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் ஓப்பனிங் கலெக்ஷன் அப்படிங்கிறது 148 கோடி அப்படின்னு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த வருஷத்தோட இந்தியாவோட Day 1 கலெக்ஷன்லேயே அதிக வசூல். ஜவான், பட்டான், இப்போ கூட அனிமல் இதெல்லாம் வந்திருந்தாலுமே லியோ தான் Day 1 பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டிலையுமே இதுக்கு முன்னாடி பெரிய வசூல் எடுத்திருந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1ஓட வசூலையுமே பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரிட்டாக அமைஞ்சுது. அப்புறம் இந்த படம் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்து ஜெயிலரோட வசூலையுமே முந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பயங்கர பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் பயங்கர நெகட்டிவ். என்ன இது லோகேஷ் கனகராஜ் இப்படி சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் LCU கனெக்ஷன்லாம் தேவையில்லாமல் இருந்தது அப்படிங்கிறது ஒரு சாராரோட கருத்து. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு LCU கனெக்ஷனுங்கிறது இப்படி தான் லிமிட்டாக தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாராரோட கருத்தாக இருந்தது. இருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் வந்து கலெக்ஷன் வந்துச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் 280 கோடி, 620 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 215 கோடிக்கு போயிருந்துச்சு. இந்த படம் 320 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ இந்த படம் இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. தேடினாங்க ஒரு வேணும் நல்லா தெரியும். இந்த டாப் 10 லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 10 படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவி என்ன? இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை வந்து அதிக முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு படம் பிடிக்குங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா இந்த டாப் 10ல் ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் எது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.